வணக்கம். கேள்வி டிவியுடன் இணைந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பு 2ஆம் கேள்வியோட விட்டிருந்தோம். தற்போது 3ஆம் கேள்வியை தொடங்குகின்றோம். பாருங்க பிள்ளைகள், கமலன் தனது மின் உபகரண கடைக்காக ஒரு காலாண்டுக்கு 800 ரூபாய் இறைவரியாக செலுத்துகின்றான். பாருங்க, கமலன் தனது மின் உபகரண கடைக்கா ஒரு கடை ஒன்றை கமலன் நடத்துகிறார். அதில் ஒரு காலாண்டுக்கு 800 ரூபாவை இறைவரியாக செலுத்துகின்றார். அதாவது காலாண்டா ஒரு வருஷத்துல 4 தரம் வரும். அப்போ ஒரு காலாண்டுக்கு 800 ரூபாவை இறைவரியாக செலுத்துகிறார். புதிய உள்ளூராட்சி மன்றம் மதிப்பீட்டு பெருமானத்தில் 16% இறைவரியாக அறவிடுகின்றது. அதாவது 16% என்றா 100 ரூபாவுக்கு 16 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அறவிடுகின்றது. அதுதான் விளக்கம். அப்ப அவர் என்ன செய்தார்? ஒரு கமலன் தனது உபகரண கடை உண்டவர் கடைக்கு இது கட்டுறார், என்ன இறைவரி கட்டுகிறார், 800 ரூபாய் கட்டுறார் ஒரு காலாண்டுக்கு. அப்ப ஒரு காலாண்டுண்டா என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு, அதாவது வருட அதாவது 800 தர 4 தான் ஆண்டு இறைவரி. ஒரு ஆண்டுக்கான இறைவரி என்ன செய்யணும்? 800 4 பெருக்கணும். ஏன்? அதாவது ஒரு வருஷத்துல 4 காலாண்டு. அப்படி பெருக்கினீங்கடா 3200 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான அவர்கிட்ட வரி. அப்ப கமலன் தனது மின்னுவரை கடைக்காக ஒரு காலாண்டுக்கு 800 ரூபாய் இறைவரியாக செலுத்துகிறார். புதிய உள்ளூராட்சி மன்றம் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தில் 16% இறைவரியாக அறவிடுகின்றது. அதன்படி பாருங்க, ஒரு வருஷத்துக்கான இறைவரி 3200 ரூபாய். என்கிறது கேட்டது முதலாவது கேள்வி. கடையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் இவ்வளவு ரூபாய் கடைக்கு இவ்வளவு 3000 ரூபாய் டேக்ஸ் கட்டுறார். அதான் எங்கட விளக்கம். அப்ப பாருங்க, எங்கட கேட்ட கேள்வி 16% தான் டேக்ஸா கட்டுறாருன்னா 16 வீதம் தான் எங்களுக்கு எவ்வளவு வந்தது? 3200 ரூபாய் டேக்ஸ். சரியோ, 16% இறைவரியாக கிடைச்சது. 16% தான் 3000 தர 100. சரியோ, இதை சுருக்கிறீங்கடா, இது 2 விடை வரும். எங்களுக்கு எவ்வளவு? 20,000 ரூபாய் கடையின் ஆண்டு பெருமானம். சரியா? கமலன் தனது மின்னுபகரண கடைக்காக ஒரு காலாண்டுக்கு 800 ரூபாய் இறைவரியாக செலுத்துகிறார். புதிய உள்ளூராட்சி மன்றம் ஆண்டுக்கு மதிப்பீட்டு பெருமானத்தின் 16% இறைவரியாக உள்ளது. அப்ப முதலாவது பாருங்க, ஓராண்டு வரி கண்டிருக்கிறோம் 3200 ரூபாய் கண்டிருக்கிறோம். அதாவது காலாண்டு வரி தந்தது ஒரு 4 வரிக்கு 3200 ரூபாய். 16% வரி தான் 3000 ரூபாய் தர 100. அப்ப எவ்வளவு காசு? 20,000 ரூபாய்ங்கிற மதிப்பீட்டு பெருமானம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. முதலாவதுக்கு விடை 20,000. அதில் விற்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு குளிரீட்டி இறக்குமதி பெருமானம் 36,000 ரூபாய் ஆகும். அது என்னன்னா, அந்த கடையில விற்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குளிரீட்டி இந்த இறக்குமதி பெருமானம் 36,000 ரூபாய் ஆகும். இறக்குமதி செய்கையில் அதற்கு 8% தீர்வை அறவிடப்படுகிறது. 8% தீர்வை அறவிடப்படுகின்றது. தீர்வையாக செலுத்த வேண்டிய பின்னர் குளிரீட்டியின் பெருமானம். ஒரு பொருளை கொண்டு வந்தோம்னா நாங்கள் டேக்ஸ் கட்டணும். உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் இந்த பொருளை கொண்டு வைக்க சுங்க வரி திணைக்களத்தினூடாக அதில் டேக்ஸை கட்டி கொண்டு இங்கே கொண்டுவோம். அப்படி கொண்டு வைக்க விற்பதை கொண்டு வரப்பட்ட குளிரீட்டி இறக்குமதி பெருமானம் 36,000 ரூபாய் ஆகும். இறக்குமதி செய்கையில் அதற்காக 8% வரி அறவிடப்படுகிறது. அப்ப உங்களுக்கு தெரியும், நான் அப்போது சொல்லி தந்து நான் பாருங்க, 100 ரூபாய் வந்து சொன்னா 8 ரூபாய் டேக்ஸ் கட்ட வேணும். 100 ரூபாய் பெருமானது 8 ரூபாய் அறவிடப்பட்டது. எங்களோட மொத்த பெறுமதி எவ்வளவு? 36,000 ரூபாய் தான். நாங்கள் அந்த என்ன செய்திருக்கிறோம்? 36,000 ரூபாய் குளிரீட்டியை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அவை தர 36,000 2 இது நீங்கள் என்ன உங்களுக்கு வரும் எவ்வளவு? இது 2 8 8. அப்ப 2,880 ரூபாய் தான் எங்கட என்ன டேக்ஸ் கட்டியிருக்கிறோம். அப்ப டேக்ஸ் கட்டின பெறுமதி எவ்வளவு? 2,800 ரூபாய் நாங்கள் டேக்ஸா அவருக்கு கட்டியிருக்கிறோம். அப்ப அதில் எங்களுக்கு வந்தது டேக்ஸ். எங்களான கேட்ட கேள்வி 8% தீர்வை அறவிடப்படுகின்றது.
தீர்வையாக செலுத்திய பின்னர் குளிரேற்றியின் பெருமானம். அப்ப தீர்வை கொடுத்த பிறகு குளிரேற்றியின் பெருமானம் வேண்டா எங்களோட பெருமானம் 36,000 ரூபாய் பிளஸ் எங்கட 2,880 ரூபாய் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 38,880 ரூபாய். அப்ப திருப்பி ஒரு பாருங்க, அதாவது ஒரு கடையில விற்பதற்கு கொண்டு வரப்பெற குளிரேற்றியின் இறக்குமதி பெருமானம் 36,000 ரூபாய் ஆகும். இறக்குமதி செய்கையில் அதற்கு அதாவது பொருளாக கொண்டு வரைக்க 8 வீத தீர்வை அறவிடப்படுகிறது. தீர்வையாக செலுத்திய பின்னர் குளிரேற்றியின் பெருமானம். அப்ப தீர்வு எங்களுக்கு 2,880, தீர்வு செலுத்தின பிறகு பொருளின் உண்மையான விலை 38,880 ரூபாய் நாங்கள் விற்க வேண்டும். அப்ப முதலாவது கேள்வி உங்களுக்கு கேட்டது மதிப்பீட்டு பெருமானம், இரண்டாவது வந்து கேட்டது தீர்வை அதாவது தீர்வை 8 வீத தீர்வை கொடுத்த பிறகு பொருளின் பெறுமதி. அடுத்த மூன்றாவது கேள்வி இதே குளிரேற்றியத்தான் குளிரேற்றி விற்கும் போது குறித்த விலையில் 12% பெருமானம் சேர்க்கப்பட்டு வரி அறவிடப்படுகிறது. அப்ப குளிரேற்றிய விற்கிறாங்க 12% என்ன செய்யணும், அதாவது வரி அறவிடணுமா. குளிரேற்றியை விற்கும் போது குறித்த விலையில் குறித்த ஒரு அதாவது பொருளுக்கு ஒரு குறித்த விலை இருக்கு, குறித்த விலையில் 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படுகிறது. மோகன் அதனை வாங்கும் போது 50,400 ரூபாவை செலுத்துகிறான். குளிரேற்றி விற்பதற்கு குறித்த விலையாது, அதாவது குறித்த விலை கட்டு கிடக்கு. குளிரேற்றியில ஒரு குறித்த விலை குறித்து கிடக்கு, அதில விற்கும் போது 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படுகிறது. 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரிண்டா 12% கூட்டி வெளியிட்டிருக்கு. மோகன் அதனை வாங்கும் போது மோகன் எவ்வளவு கொடுத்தான், 50,400 ரூபாவை செலுத்தி குளிரேற்றியை விற்பதற்கு குறித்த விலையா ரைட். அப்ப மோகன் என்ன செய்யறான், 50,500 ரூபாவுக்கு அந்த குளிரேற்றியை வாங்கினான். அப்ப குளிரேற்றி விற்கும் போது குறித்த குளிரேற்றியில என்ன விலை குறிச்சிருக்கு. அப்ப முதலாவது பாருங்க, 100 ரூபாய் பொருள்டா எவ்வளவு கூடி இருக்கு, 112 ரூபாய் கூடி இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா போன வகுப்புல படிச்சினாங்க 100 ரூபாய் பொருள்டா 112 ரூபாய்க்கு விற்க வேண்டி வரும். அப்ப 100 ரூபாய் பொருளை 12 டேக்ஸ் 112 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப இஞ்சி அது இல்லை, 100 ரூபாய் பொருள் 112 ரூபாய் விற்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள டேக்ஸ் இருக்கு. மோகன் அதனை வாங்கும் போது 50,400 ரூபாவை செலுத்துகிறான். குளிரேற்றியை விற்பதற்கு குறித்த விலை குறித்த விலை கிட்ட குறித்த விலை நடுவ சொல்லலாம். குறித்த விலை கிட்டா எப்பொழுது 100 ரூபாய் வரும். அப்ப 112 ரூபாய் விலை குறிச்சிருந்தா, அதாவது உதாரணம் 100 ரூபாய் பொருள் 112 ரூபாய் விலை இருந்தா உண்மை விலை 100 ரூபாய். எங்களை கேட்ட உண்மை விலை பாருங்க, குளிரேற்றியை விற்பதற்கு குறித்த விலை. அப்ப 112 மேல் 100 இப்படி போடக்கூடாது. ஏன் 100 மேல் 100 ரூபாய் பொருள் 112 ரூபாய்க்கு விற்கிறது. இஞ்சி அப்படி இல்லை, 112 ரூபாய் பொருளை குறித்த விலை எவ்வளவு 100 ரூபாய் தர எங்களோட பொருள் எவ்வளவு 50,400 ரூபாய். நம்ம குளிரேற்றி விற்கும் போது குறித்த விலையின் 12% பெறுமதி சேர்க்கப்பட்டு பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படுகிறது. மோகன் அதனை வாங்கும் போது 50,400 ரூபாய் செலுத்துகிறான். குளிரேற்றியை விற்பதற்கு குறித்த விலை யாது. 112 மேல் 112 ரூபாய் விலை குறிச்சுதா உண்மை விலை 100 ரூபாய். ஆகவே 50,400 ரூபாவும் விலை குறிச்சிருந்தா சுருக்கி நீங்கிறதா 45,000 ரூபாய் தான் அது இந்த உண்மையான நிலை. 45,000 ரூபாய் பொருளைத்தான் இவர் எவ்வளவு கொண்டிருக்கிறார், 50,400 ரூபாய் செலுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு 12% வரி. அப்ப 50,400 ரூபாயிலிருந்து 40,000 கழிச்சா 12% வரி வரும். அப்ப அதாவது எப்பவுமே மூன்றாவது கேள்வி தொடர்ல இப்படி வரி அல்லது வாடகை குழு அல்லது ஏதோ ஒரு வரி சம்பந்தப்பட்ட கேள்வி வரும். மூன்றாவது கேள்வி பாருங்க, கமலன் தனது முதலாவது அதாவது உங்களுக்கு என்ன காலாண்டு வரி இறைவரி சம்பந்தமான கேள்வி வந்திருக்கு. அடுத்தது கேட்டிருக்கு விற்பதற்கு கொண்டு வரப்பட்ட குளிரேற்றி இந்த இறக்குமதி செய்யப்பட்ட வரி. அடுத்த மூன்றாவது கேள்வி குளிரேற்றப்படும் போது உண்மை விலை கட்டுகிறது. 3 வித்தியாசமான கேள்வி. அடுத்த 4வது பார்ப்போம். 2012ஆம் ஆண்டின் 2ஆம் தவணையில் தரம் 11 மாணவர் வரவு தொடர்பான குறித்த பாடசாலையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விலை உரிவரியம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது.
ரைட். இப்ப 2012ஆம் ஆண்டு 2ஆம் தவணையில மாணவர்கள் வரவு தொடர்பாக காட்டப்பட்டிருக்கு. வருவத இந்த நாட்கள் இங்கால மாணவர் எண்ணிக்கை. இதுக்கு முதல் இது செய்யறதுக்கு எங்களுக்கு இங்க ஒரு கிராஃப் தந்திருக்கு. அதாவது இது கிடையாச்சு, இது நிலக்குத்தச்சு. நிலக்குத்தச்சில மாணவர் எண்ணிக்கை தந்திருக்கு. இது கிடையாச்சில வருக தந்த நாட்கள் தந்திருக்கு. இதுல பாருங்க, உங்களுக்கு மேல தந்த தரவு மேல தந்திருக்கு. வருக தந்த நாட்கள் 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 70 மாணவர் எண்ணிக்கை. இந்த அட்டை முதலாவது கேள்வி எங்கிட்ட கேள்வி பாருங்க. முதலாவது விலையுறு விரயத்தை பயன்படுத்தி அருகில் உள்ள மீடுதன் விலையுறு விரயத்தை பூரணப்படுத்துக. அதாவது இந்த அட்டவணையை நாங்கள் பூரணப்படுத்த வேண்டும். உங்களுக்கு முதலாவது கேட்ட கேள்வி இதுல தந்திருக்கு. இந்த கேள்வியை நாங்கள் பூரணப்படுத்தணும் என்று சொன்னா முதலாவது பாருங்க, இந்த நாங்கள் இதில் என்னென்ன எங்களுக்கு தந்திருக்கோ அந்த கேள்வி தொடர்பான சகல விவரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இந்த 20 தொடக்கம் 30 பாருங்க, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, அதாவது 50 தொடக்கம் 70 வரையும் வந்திருக்கு. இதுல 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 70 2 வகுப்பாயிரம் இதுக்கு சேர்ந்து வந்திருக்கு. அப்ப நாங்க முதலாவது அட்டவணை என்று பேக்க முதலாவது பாருங்க, எங்களுக்கு 20 தொடக்கம் 30, 20 தொடக்கம் 30 இங்க பாருங்க, இது 10, 20, 30, 40 இருக்கு. அப்ப இதுக்கு நேர பாக்க முதலாவது 20 தொடக்கம் 30 நாங்கள் இங்க போனோடு மட்டும் அட்டவணையில 15 மாணவர்கள். 15 மாணவர்கள். இந்த அட்டவணை இதையும் வச்சுத்தான் நாங்கள் செய்ய வேணும். ரெண்டையும் ஒன்றா வச்சாதான் சுகமாக செய்யக்கூடியா இருக்கும். ரைட். அப்ப இதில் எத்தனை மாணவர்கள்? 15 மாணவர்கள். சரி, ரெண்டாவது பாருங்க, 20 தொடக்கம் 30 பார்த்துட்டோம். அடுத்தது 30 தொடக்கம் 40, 30 தொடக்கம் 40 பாருங்க. அதாவது நீங்க புட்டூட வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது தேரியே வரும். இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 20. அடுத்தது 40 தொடக்கம் 50, 40 தொடக்கம் 50 நீங்க பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இது 30. இது ரெண்டும் ஒவ்வொரு இடைவெளியில் இருக்க வழியாக நீங்கள் நேரடியாக அப்படி குறிக்கலாம். அடுத்த சொல்லி இருக்கு பாருங்க, 50 தொடக்கம் 70, 50 தொடக்கம் 70 வரை 2 வகுப்பாயிரம் இருக்கு. 2 வகுப்பாயிரம் இருக்குன்னா உங்களுக்கு விளங்கணும். இதுக்கு நேர பாக்க 25 பாருங்க, 20, 30 இடையில இருக்கு 25, 2 இருக்கிற வழியால இது இந்த மொத்தம் இதை 2ஆல பிரிக்கிறீங்கன்னா 50, 2 வகுப்பாயிரம் 2 இடைவெளி இருக்கிறபடியால இந்த 25 2ஆ வைக்கணும் 50. அப்ப இந்த அட்டவணையை இந்த விலையுறு விரயத்தை வச்சுதான் நீங்கள் இந்த அட்டவணையை தயாரிக்கணும். முதலாவது 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 70. அப்ப முதலாவது எங்களை கேட்ட கேள்வி ரைட், விலையுயரத்தை பயன்படுத்தி அதில் உள்ள அட்டவணையை பூரணப்படுத்திட்டோம். அட்டவணை பூரணப்படுத்தியாச்சு. சரியா? என்னென்ன பூரணப்படுத்தினாங்க இந்த பாருங்க, அதாவது சைபர்ல இருந்து வாங்கி 10, 20, 30, 40 வரையும் இருக்கு. இஞ்சால கிடையாது நிலைக்குத்தா இருக்கு. கிடையா இருக்கிறது இப்போ மாணவர் எண்ணிக்கை, நிலைக்குத்தா கிடையா இருக்கிறது வகுப்பாயிரம், இஞ்சால இருக்கிறது மாணவர் எண்ணிக்கை. அதன்படி நாங்க முதலாவதுக்கு 15 வந்திருக்கு, ரெண்டாவதுக்கு 20 வந்திருக்கு, மூன்றாவதுக்கு 30 வந்திருக்கு, நாலாவதுக்கு 25. இதுல 25 இஞ்ச காட்டுது. அது 2 படியால 50 வருகிறது. அப்ப நாங்கள் முதலாவது என்ன கேட்ட கேள்வி, அப்பாடசாலையில் தரம் 12 மாணவர் எண்ணிக்கை. மாணவர் எண்ணிக்கை கூட சிம்பிளா தெரியும். மாணவர் எண்ணிக்கை நாங்கள் இங்க பார்த்து வச்சுக்கலாம். 5 கூட்டினீங்கன்னா 5 விட்டு 10, 115 மாணவர்கள். பாருங்க, 5, 10, 11, 11, சரியா? 115 மாணவர்கள் தான் இந்த பாடசாலையில் இருக்கிறோம். அடுத்த கேள்வி, பின்வரும் மீடுதல் பல்கோணி விலையுறு விரயத்தை மீது அமைக்க. இதுல நாங்கள் என்ன அமைக்க போறோம்டா, மீடுதல் பல்கோணி அமைக்க போறோம். மீடுதல் பல்கோணி கீழ்றதுக்கு உங்களுக்கு இதுல நீங்க உங்களை தெரிஞ்சிருக்க வேணும். இதுல 10 கட்டாயம் பெற வேணும். அதே மாதிரி இஞ்சால 70, இஞ்சால 80 பெற வேணும்.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீடுடன் பல்கோணி அமைக்க இஞ்சாலையும் ஒரு பெருமானம் பெறணும், அங்காலையும் ஒரு பெருமானம் பெறணும். முதலாவது சொல்லிக்குது இது மின்னல், அதாவது சைவர்ல இருந்து இப்படி போட்டால் இந்த அர்த்தம் மின்னல் சைவர்ல இருந்து 10 வரையும் வந்திருக்கு. அப்ப 10ல இருந்து 20 இந்த நடுப்புள்ளி இது, அதாவது 20 30 இது இது இந்த எல்லா நடுப்புள்ளியையும் இதுல 2 இருக்கிறபடியால 2 நடுப்புள்ளி வரும். அதே மாதிரி இஞ்சால இந்த நடுப்புள்ளி வரும். எல்லா நடுப்புள்ளியையும் நீங்கள் தொடுக்க வேணும். இந்த தொடுக்க இங்கே பாருங்க, இப்படி கீறவனும், இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறி எல்லா நடுப்புள்ளியையும் இணைத்தீங்களா, இதுதான் ஒரு மீடுடன் பல்கோணியா இருக்கும். கீரைக்க வரையில பாருங்க, அதாவது நடுப்புள்ளிகளை இணைச்சு போட்டு தான் நீங்க கீறணும். சைவர்ல இந்த 10 ரைட். அடுத்த கேள்வி, இதுல மீடுடன் பல்கோணத்து விலையின் மீது விலை அமைச்சு விலையுறு விலையத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். ரைட், பாருங்க என்ன செய்திருக்கலாம். இதை நாங்கள் 10 போனோம், திருப்பி நாங்கள் கீறிக்காரன் பாருங்க. இதுல 10 ரைட், 10 இந்த நடுப்புள்ளி, இதுல இது இந்த நடுப்புள்ளி, இது இந்த நடுப்புள்ளி, இது நடுப்புள்ளி, இதுல 2 இருக்க முடியா 2 நடுப்புள்ளி, இதுல 80 போட வேணும். இந்த நடுப்புள்ளி எல்லா நடுப்புள்ளியை நாங்கள் இணைச்சால் ரைட், இதுதான் மீடுடன் பல்கோணி அமைச்சிருக்கலாம். மீடுடன் பல்கோணியை வரைக. அடுத்தது கேள்வி, சரி, அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் என்ன சொல்லிக்கிறாங்க. 4வது கேள்வி, அட்டவணைக்குரிய பாடசாலைக்குரிய அதிகூடிய பெருமானம். அட்டவணைக்குரிய அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட், விலையுறு வியயத்தை பயன்படுத்தி வீடு அட்டவணைப்படுத்த. அடுத்தது பாடசாலை மல்லிகை படிச்சிருக்கோம், மீடு நாம் மெல்லோனி அமைக்க படிச்சிருக்கோம். அடுத்தது ரைட், அட்டவணைக்குரிய பாடசாலை நாட்கள் எண்ணிக்குரிய அதிகூடிய பெருமானம். அதிகூடிய பெருமானம் அட்டவணை நாங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆகக்கூடிய அட்டவணையின்படி பார்த்தா 70. சரியா, எத்தனை 70. வடிவா பாருங்க, அட்டவணைக்குரிய பாடசாலை நாட்கள் எண்ணிக்கைக்குரிய அதிகூடிய பெருமானம் 70. ஏன் 70 அங்க அட்டவணையின்படி பார்த்தீங்கன்னா அதுல வடிவா சொல்லி இருக்கு பாடசாலை ரைட். இங்க பாருங்க, அதிகூடிய நாட்கள் வருகிறது, அதிகூடிய நாட்கள் 70. நம்ம அட்டவணையையும் பார்க்கலாம். 50 இருக்கும் 60 வருகிற நாட்கள் 70 அதிகூடிய நாட்கள். சரியா, இது 4வது கணக்கு அப்படி இருக்கு. இனி 5வது கணக்கை பாருங்க. நாங்கள் 5வது கணக்குக்கு போவோம். 5வது கணக்கு அது கட்டாயமே என்ன ரைட், இதுல ஒரு சின்ன சேஞ்ச் வரணும். இதுல 4 வரணும். சரியா, முகங்கள் 1 2 3 4 A, B என பெயரிடப்பட்ட ஒழுங்கான சதுரமை வடிவ தாயக்கட்டை ஒன்றும் விக்ரம் மற்றும் வீரன் ஆகியோர் அடுத்தடுத்து உருட்டுகின்றார்கள். அப்ப என்ன செய்ய, ஒரு சதுரமை தாயக்கட்டையில எத்தனை இலக்கம் இருக்கும்? 6 முகங்கள் இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். அப்ப 5 6 போடாமல் முகங்களில் 1 2 3 4 A, B என பெயரிடப்பட்ட ஒழுங்கான சதுரமை தாயக்கட்டை வடிவ தாயக்கட்டை ஒன்றை விக்ரம் மற்றும் வீரன் ஆகியோர் அடுத்தடுத்து உருட்டுகின்றனர். என்ன செய்யணுமாம்? அடுத்தடுத்து என்ன செய்யணுமா? உருட்டுகின்றமாம். உருட்டும் போது சரி, இதுவரைக்கும் கிடைக்கும் பேறுகளை மாதிரி வழி என்று சொல்றோம், அல்லாது நெய்யரி என்று சொல்றோம். நெய்யரியில குறித்து காட்டலாம். நாங்கள் நெய்யரியில குறித்து காட்ட போறோம். ஆறார வீரன் என்றவரும் கணக்கில் பாருங்க 2 பேர் நிற்கிறோம். 1 விக்ரம் வீரன், விக்ரமும் வீரன் என்றவரும் 2 பேர் இருக்கணும். அந்த எண் சட்டத்தை ஏதாவது நெய்யரியில குறித்து காட்டப்படும். அப்ப முதலாவது பாருங்க, இது நாங்கள் குறிக்க ஒரு சட்டத்துக்கு பேர் வைக்கணும். இதை நாங்கள் விக்ரம் என்று வைப்போம். இதை நாங்கள் என்ன, இந்த சட்டத்தை விக்ரம், இந்த சட்டத்தை வீலன் என்று வைப்போம். அப்ப கேள்வி பாருங்க, என்ன சொல்கிறாங்க? முகங்களில் 1 2 3 4 A, B என பெயரிடப்பட்ட ஒழுங்கான சதுரமை தாய்க்கட்டை ஒன்றை விக்ரம் மற்றும் வீரன் ஆகியோர் அடுத்தடுத்து உருட்டுகின்றனர். விக்ரமும் வீரனும் அடுத்தடுத்து உருட்டுகின்றமா. முதலாவது கேள்வி, இருவருக்கும் இடையே கிடைக்கும் பேர்களை நெய்யரியில் குறித்து காட்டுக. முதலாவது நாங்கள் 2 சட்டத்துக்கு பேர் வச்சுட்டோம். அதாவது விக்ரம் உருட்டுற தாய்க்கட்டையில 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அதோட
அங்கால 5 6 இல்ல ஏ என குறிக்கப்பட்டிருக்கு, அடுத்தது பி என குறிக்கப்பட்டிருக்கு. அதே தாயக்கட்டையில தான் இஞ்சால வேற என்ன மூன்றார் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. ரைட், நாங்கள் என்ன சட்டத்துக்கு 2க்கும் இது குறிச்சிட்டோம். தாயக்கட்டையில் 6 அனுபவங்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 குறிக்காமல் 1 2 3 4 ஏ கம பி என்று குறிக்குது. அதே மாதிரி இஞ்சால இது விக்ரம் என்ற, இது வேறு என்ற. நாங்கள் புள்ளிகளை குறிக்கிறோம் பாருங்க. இதுதான் அந்த நெய்யரியில நாங்கள் குறிக்கிற படம். ஒரு கேள்வி கட்டாயமே 5வது கேள்வி நெய்யரி அல்லது தோட எப்படி ஒரு கேள்வி வந்துள்ளது. இதுல நாங்கள் இதை பாருங்க, இவ்வளவு பேர்களையும் நாங்கள் குறிக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் 6 6 36 புள்ளிகள் வரும். ஏன்னு தெரியுதானே, 1 2 3 4 5 இல்ல ஏ என்று குறிச்சிருக்கிறாங்க, 6 இல்ல பி என்று குறிச்சிருக்காங்க. அப்ப மொத்தமாக எங்கிட்ட வந்த பேர்கள் 36 பேர்கள். அப்ப முதலாவது கேள்வி இருவருக்கும் கிடைக்கும் பொருள்களை மாதிரி வெளியுடைய நெய்யறியை குறித்து காட்டிட்டோம். நெய்யறியில குறித்து காட்டிட்டோம். அப்ப எங்களுக்கு சொன்ன கேள்வி முதலாவது கேள்வி இருவரும் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்வை காங்க. இருவருக்கும் ஒன்று கிடைக்கணும். இருவருக்கு நாங்கள் ஒன்று கிடைக்கணும் என்றா இது பாருங்க, இது விக்ரம் என்றவர், இது வேர் என்றவர். ஒன்றென்ற இலக்கம் கிடைக்கும்டா, இதுதான் எங்கட ஒன்றென்ற இலக்கம் கிடைப்பதற்கான நிகழ்வு. நிகழ்வு வேண்டா மொத்த நிகழ்ச்சிகள் மேல் சாதகமான நிகழ்ச்சிகள் நிகழ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சொல்றது இ சமன் இப்படிதான் உண்மையான வரவிலக்கம். நம்பர் ஆஃப் எஸ் இன் மேல் நம்பர் ஆஃப் இ. நிகழ்ந்தவன்றா ஒரு ஷோட்டா சொல்றேன்னா மொத்த நிகழ்ச்சிகளுமே சாதகமான நிகழ்ச்சிகள் நிகழ் ப்ராபபிலிட்டி நிகழ்த்தாவு இ சமன் நம்பர் ஆஃப் எஸ் இன் மேல் நம்பர் ஆஃப் ஏ. எங்களை முதல் கேட்ட கேள்வி இருவருக்கும் யாருக்கு விக்ரமுக்கும் வேலன் என்பதற்கும் ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்வு. அப்ப பாருங்க ஒன்று ஒன்று. அப்ப இந்த புள்ளி எந்த குறிக்குது? அப்ப நிகழ்ச்சி நாங்கள் வச்சு நிகழ்ந்தவன்டா என்னது ப்ராபபிலிட்டி பி சமன் நம்பர் ஆஃப் எஸ் இன் மேல் நம்பர் ஆஃப் ஏ. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 36. 6 6 ஏன் 36 6 இஞ்சி 6 6 36 மேல் ஒன்றெண்டு இலக்கங்களை பாருங்க ஒன்று. இதுதான் நிகழ்வு. முதலாவது கேள்விக்கு விட ஒன்று. 2வது கேள்விக்கு பாருங்க, விக்ரம் ஏயும் வேலன் வெட்டி என்னும் கிடைப்பதற்கா விக்ரமில் என்ன கிடைக்கும்? விக்ரமில் ஏ என்ற இலக்கம் கிடைக்கும். பாருங்க 1 2 3 4 ஏ பி. விக்ரமில் ஏ என்ற இலக்கம் பாருங்க. இந்த சட்டத்துல விக்ரம் ஏயும் வேலனுக்கு ரெட்டியன், வேலன் ரெட்டியன் கிடைக்கணும். வேலனுக்கு ரெட்டியன் என்றா வேலன் என்ற சட்டத்துல போய் பார்க்கணும், ரெட்டியன் பார்க்கணும். பாருங்க 2 ஒரு ரெட்டியன் 4 ஒரு ரெட்டியன். அப்ப விக்ரமுக்கு ஏல கிடைக்கணும், வேலனுக்கு ரெட்டியன். அப்ப இந்த பாருங்க விக்ரமே 2, அதமா விக்ரமே பாருங்க 4. இந்த 2 இலக்கம் தான் கிடைப்பதற்கான நிகழ்வு. எங்களை கேட்டவர்கள் இப்ப விக்ரமேயும் சரியா, அதாவது வீரன் என்னது ரெட்டியன், வீரன் ரெட்டியன் கிடைக்கும். அப்ப ரெட்டியன் என்ன பாருங்க 2 4. அப்ப நிகழ்வு சொல்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சமன் நம்பர் ஆஃப் எஸ் இன் பி நம்பர் ஆஃப் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சமன் ஒன்றே வச்சா அப்புறம் திருப்பி பி என்று வைக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ சமன் நம்பர் ஆஃப் எஸ் இன் மேல் நம்பர் ஆஃப் பி. ஏன் மொத்தம் 36, அது மாறாது. மொத்த நிகழ்ச்சி 36. எங்களுக்கு தேவையான விக்ரம் என்றவர் ஏ இலையும் வேலன் என்பவர் ரெட்டு என்னமெண்டா 1 2 36 மேல் 2. திருப்பி பாருங்க, நெய்யறின்னு சொன்னா சட்டம் இருக்கணும், சட்டத்துக்கு பேர் வைக்கணும். அறுமுகத்தாய கட்டணபடியால் 6 முகங்கள் இருக்கு, அதில் 1 2 3 4 இருக்குது. அதை 5 6 விட்டுட்டு ஏ என்று பி என்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி இஞ்சையும் அதே தான் போட்டபடியால். முதலாவது கேள்வி ஓகே சரியா. முதலாவது கேள்வி ஒன்றெண்டு இலக்கம். இருவருக்கும் விளக்கம், இருவருக்கும் ஒன்றெண்டு இலக்கம் கிடைப்பதற்கான வேலனும் உண்டு விக்ரமும் உண்டு. 36 மேல் உண்டு. 2வது கேள்வி விக்ரமன்றத்துல ஏயும் வீரன்பத்துல ரெட்டு என்ன கிடைக்கும்? விக்ரமண்டா ஏ என்றா இந்த கோடு, அதுல ரெட்டு என்ன 2 4. அப்ப 36 மேல் 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சமன் நம்பர் ஆஃப் எஸ் இன் மேல் நம்பர் ஆஃப் ஏ பி. 36 மேல் 2. அடுத்த கேள்வி ஓகே. அப்ப நெய்யரி சம்பந்தமான கேள்வியில இப்படி 2 கேள்விகள். இதோட தொடர்ச்சியாக மெரவரிப்படம் அடுத்த கேள்வியை பாருங்க என்னன்னு இருக்குன்னா, ரைட் இது அடுத்தது 5வது கேள்வியில பி பார்ட். சரி
ரைட். அஞ்சாவது கேள்வியை பாருங்க. சரி, உணவு விடுதி ஒன்றில் செல்லும் விக்ரம் மற்றும் வேலன் என்போர் விடுதிகள் 4 பிராக்டிஸையும் 3 ஹோல்ஸையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிவு செய்து உண்டனர். ரைட். அப்ப என்ன, ஒரு ஒரு உணவு விடுதிக்கு போய் 2 பேரும் உண்டு, வேலனும் விக்ரமும் 2 பேர் சேர்ந்து பிராக்டிஸையும் ரோலையும் ஓட பண்ணி சாப்பிட்டு இருக்கிறோம். உணவு விடுதி ஒன்றில் செல்லும் விக்ரம் மற்றும் வீரன் என்பவர் விடுதியில் இருந்து 4 பிராக்டிஸையும் 3 ஹோல்ஸையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிவு செய்தனர். சரியா? அப்ப உங்களை விடுதி ஒன்றுக்கு போய் நாம் என்னென்ன இருக்குது? 4 பிராக்டிஸ், 4 பிராக்டிஸ், 4 பிராக்டிஸ், 3 ரோல்ஸ், 4 பிராக்டிஸ் 3 ரோல்ஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட இருக்கணுமா? சரியா? முதலாவது எங்களை கேட்ட கேள்வி, விக்ரம் தேவ வாய்ப்புகளை மேலே மேல்வரி படத்தில் இவர் தானார் விக்ரம். சரியா? விக்ரம் என்பவர் வீடில் 4 பிராக்டிஸ் செய்திருக்கிறோம். வீடில் எத்தனை? 3 ரோல்ஸ் எடுத்திருக்கிறோம். உங்களை விளங்கணும், ஒரு மரத்துல கூட்டம் ஒன்று வரணும். 7 4 இது கட்டாயம் 7 3 தான் இருக்கணும். அப்ப விக்ரம் என்பவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு 7 4 பிராக்டிஸ் 7 3 இது எடுத்திருக்கிறோம். அப்ப உங்களை விளங்கிக்கணும். அங்க போட்ட கேள்வியை வாய்த்து பாருங்க. விக்ரம் உணவு தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை மேலே மரவரி படத்தில் நிறுத்துக. அப்ப நாங்கள் இதை தெரிவு செய்திருக்கிறோம். 7 3 7 4. அடுத்தவர் யார் பாருங்க, அதை நாங்கள் விதிவுபடுத்த சொல்லி கிடக்கு. இது விக்ரம், அடுத்தது வீலன். அப்ப பாருங்க, முதலாவது 7 4 பிராக்டிஸ்ல 7 4 பிராக்டிஸ் 7 பிரித்து 7 3 ரோல்ஸ் எடுத்துக்கிறாங்க. கேட்ட கேள்வி, வீலன் உணவு தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை மரவரி படத்தில் விரிவாக்கி, இவர் விக்ரம், அடுத்தது வீலன், விரிவாக்கி நாங்கள் அங்கால உணவு தெரிவு செய்வதற்கான நிகழ்வை காண்க. ரைட். அப்ப பாருங்க, பிராக்டிஸ் இருந்தது. இந்தியால வீரன் தெரிவு செய்திருக்கிறார். இது பிராக்டிஸ், இது ரோல்ஸ். அதே மாதிரி இது பிராக்டிஸ், இது ரோல்ஸ். ரைட். அப்ப விரிவுபடுத்தியிருக்கிற நாங்கள் விக்ரம், அங்கால வீரன், 2 சட்டத்துக்கு பேர் வைக்க. இஞ்சி ஒரு இவ்வளவு விக்ரம், இஞ்சால சட்டம். அப்ப பாருங்க, 7 மொத்தமா 7 இருந்தது. அதாவது 4 பிராக்டிஸும் 3 ரோல்ஸும் மொத்தம் 7 இருந்தா 2 எடுத்து சாப்பிட்டாருன்னா கட்டாயம் மிச்சம் 6 தான் இருக்கும். அப்ப கட்டாயம் எல்லாத்துக்குமே நீங்கள் 6 போட வேணும். இது அர்த்தம் என்னண்டா, அப்புறம் சாப்பிட்டு திருப்பி அதுக்கு வைக்கல தானே. இப்ப மாவுலண்டா நிறம் குடித்தபின் மீண்டும் அந்த பையனும் இடப்படுகிறது. அது பிரதி வைப்புடன், இது பிரதி வைப்பின்றி நடைபெறும் நிகழ்ச்சி. அப்ப பிரதி வைப்பின்றிண்டா இப்ப பிராக்டிஸ் எடுத்து சாப்பிட்டா திருப்பி வைக்கலாது. அது மாவுளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இது பிரதி வைப்பின்றிண்டா 7 இருந்தது 1 குறைஞ்சா எல்லாத்துக்குமே 6 தான் வரும். அதாவது உங்களுக்கு பிரதி வைப்பின்றி நடைபெறும் நிகழ்ச்சிக்கு 1 குறையும். பிரதி வைப்புடன் என்றா அதே தான் எடுத்து நிறம் குறித்து போட்டு திருப்பி வைக்கிறது. அது இல்லை, இது பிராக்டிஸ் எடுத்து சாப்பிட திருப்பி வைக்கலாதான். அப்ப 7 மொத்தமா 7 இருந்தது, 4 எடுத்துச்சா இங்க அப்ப எத்தனை வரும்? ஒரு பிராக்டிஸ் எடுத்தாருண்டா 3 பிராக்டிஸ் வரும். 4 பிராக்டிஸ்ல 3 பிராக்டிஸ் வரும். அப்ப மிச்சம் எத்தனை ரோல்ஸ் இருக்கும்? 3 ரோல்ஸ் அப்படியே இருக்கும். அப்ப என்னண்டா பாருங்க, 3 3 6, இதை கூட்ட 6 வரும். அதுதான் விஷயம். வடிவா விளங்கி கொள்ளுங்க. நெடுவாமை சில பேருக்கு பிள்ளைகள் கவனமா விளங்கி கொள்ளணும். அதாவது பிரதி வைப்புடன் பிரதி வைப்பின்றி, இது பிரதி வைப்பின்றி நடைபெறும் நிகழ்ச்சி. அப்ப மொத்தம் 7 இருந்தது, 7 4 பிராக்டிஸ் இருந்தது, 7 3 ரோல்ஸ் இருந்தது. அப்ப 1 எடுத்துட்டோம்டா அப்ப எல்லாமே 6 ஆகிடும். அதில பிராக்டிஸ்ல இருந்து ஒரு பிராக்டிஸை தான் எடுக்கலாம். பிராக்டிஸ் அதாவது பாருங்க, சோறு இருந்தா சோறு தான் கிள்ளலாம். அப்ப பிராக்டிஸ்ல இருந்து பிராக்டிஸை தான் எடுக்கலாம். பிராக்டிஸ் 4 பிராக்டிஸ் இருந்து ஒரு பிராக்டிஸ் எடுத்தா 3 பிராக்டிஸ். 3 பிராக்டிஸ் மிச்சம் எத்தனை இருக்கு? ரோல்ஸ் 3 இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, ரோல்ஸ்ல இருந்து ரோல்ஸை தான் எடுக்கலாம். அப்ப 3 ரோல்ஸ் இருந்தது. அப்ப ஒரு ரோல்ஸ் எடுத்தோம்டா இங்க உடனே 2 ரோல்ஸ். அப்ப மிச்சம் எத்தனை இருக்கு? உங்களுக்கு தெரியும். இந்த 2ஓட எத்தனை கூடா 4 வரும். இந்த 4. அப்ப இந்த 4 இப்படியே வரும். அப்ப சிம்பிளா கொள்ளுங்க, சோறுல இருந்து சோறு தான் கிடலாம், கறியில இருந்து கறி தான் கிடலாம். அப்ப பிராக்டிஸ்ல இருந்து ஒரு பிராக்டிஸ் எடுத்துட்டோம்டா 4ல இருந்து எடுத்தா 3. இது 3 இது கட்டாயம் 3. ஏன் 3 3 கூட தான் 6 வரும். இல்ல இந்த 3 அப்படியே போட்டாலும் சரி, ஏன்னு தெரியுது. அதே மாதிரி பாருங்க, ரோல்ஸ் 4 ரோல்ஸ் இருந்தது, 3 ரோல்ஸ் இருந்தது, 1 எடுத்தா 2 ரோல்ஸ். அப்ப இந்த 4 அப்படியே வரும். இல்லாட்டா 2 4 4 2 மாறும். அவ்வளவு. அங்கால போட பாருங்க, இங்கால போடுறது பிராக்டிஸ் பிராக்டிஸ், இப்படித்தான் எழுதுற பிராக்டிஸ் பிராக்டிஸ். இஞ்சால என்ன வரும்? பிராக்டிஸ் ரோல்ஸ், இஞ்சால
ரோல்ஸ் பேட்டிஸ் இந்தியால ரோல்ஸ் ரோல்ஸ் அப்ப இதன்படி பார்க்க பாருங்க 7 தர 6 3 அப்ப 7 என்ன செய்யணும் 7 தர 6 3 அப்ப பெருக்கி போடணும் அதே மாதிரி பாருங்க எல்லாத்தையுமே பெருக்கலாம் 7 தர 6 3 இது மாதிரி தான் 7 தர 6 3 இது 7 3 தர 6 2 அப்ப எங்களை கேட்ட கேள்வி வேலன் கேட்ட கேள்வி வேலன் உணவை தெரிவு செய்வதற்கான உருவாக்கி ஒரே வகையான உணவை தெரிவு செய்வதற்கான ஒரே வகைண்டா பாருங்க ரோல்ஸ் பேட்டிஸ் பேட்டிஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் அப்ப இத்தனை 7 பெருக்கினீங்கடா 7 42 மேல் 3 12 பிளஸ் ஏன் ரோல்ஸ் சாரி பேட்டிஸ் பேட்டிஸ் பிளஸ் என்ன வரும் ரோல்ஸ் ரோல்ஸ் அப்ப 42 அதே மாதிரி பாருங்க ரோல்ஸ் ரோல்ஸ் இப்ப எத்தனை 7 42 பாருங்க 3 6 கூட்டிங்கண்டா 42 மேல் 18 தான் ஒரே வகையான கேட்டகரி பாருங்க வேலன் உணவு தெரிவதற்கான வாய்ப்பை தெரிவிக்கிறார்கள் 2 பேருமே ஒரே வகையான உணவை தெரிவு செய்ய போயிடும்டா பெட்டிஸ் பெட்டிஸ் ரோல்ஸ் ரோல்ஸ் பாருங்க அப்படியா பார்த்துக்கணும் இதுதான் விஷயம் அதாவது இப்ப நாங்கள் பகுதி 1 ஸ்ட்ரக்சர்களில் 5 முடிச்சிருக்கிறோம் ரைட் நாங்கள் பொதுவாக ஒரு நேர்கோட்டு சமன்பாடு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் y சமன் mx plus c என்ற ஒரு நேர்கோட்டு சமன்பாடு இது y சமன் mx plus c என்ற நேர்கோட்டு சமன்பாடுல m சமன் படித்திறன் அதாவது c சமன் வெட்டுத்துண்டு c சமன் வெட்டுத்துண்டு வெட்டுத்துண்டுன்னு சொல்றாங்க அப்ப 2 புள்ளிகள் உதாரணத்துக்கு பாருங்க இதாவது x1 இது a என்ற புள்ளி இது b என்ற புள்ளி 2 புள்ளிகள் தரப்படும் இடத்து x1 y1 x2 y2 2 புள்ளிகள் தர்றேன்டா என்னென்று நாங்கள் படித்திறன் காண்றது பற்றி காணப்போறோம் அதாவது படித்திறன் கொடுத்தோம் m சமன் y2 minus y1 இன் கீழ் x2 minus x1 அதாவது 2 புள்ளிகள் தரப்படும் இடத்து படித்திறன் காணது y-ஆகுள்ள இந்த y-ஆகுள்ள கழிக்கணும் x-ஆகுள்ள x-ஆகுள்ள கழிக்கணும் உதாரணத்துக்கு a என்ற புள்ளி 2, 4 அதே மாதிரி b என்ற புள்ளி 3, 6 இது இந்த படித்திறன் என்னென்று காண்றா படித்திறன் m சமன் நீங்கள் a எப்படியும் இருக்கலாம் b எப்படி இருக்கலாம் அதாவது நான் கழிக்கிறேன்டா 6 இருந்து எங்களுக்கு வரவிலக்கணம் y2 இதான் y ஆகும் y1 மைனஸ் 6 4 அதே மாதிரி 3 2 y-ஆக வந்து y-ஆல கழிக்கணும் x-ஆல வந்து x-ஆல கழிக்கணும் அவை m சமன் 6 2 3 2 1 ஆகவே m சமன் 2 இந்த நேர்கோட்டின் படித்திறன் அதாவது எந்த ஒரு நேர்கோட்டின் படித்திறன் காணிக்க y சமன் mx தான் நேர்கோட்டு சமன்பாடு இது m என்றது படித்திறன் c என்றது வெட்டுத்துண்டு 2 புள்ளிகள் தரைக்க என்னென்னு நாங்கள் படித்திறன் காணண்டா y-ஆகுள்ள இருந்து y-ஆகுள்ள கழிக்கணும் x-ஆக வந்து x-ஆகுள்ள கழிக்கணும் y1 minus y2 x2 minus x1 அதாவது 6 இருந்து 4 கழிச்சா 2 3 இருந்து 2 கழிச்சா 1 அதாவது மாறி கழிச்சாலும் ஒரே ஆன்சர் பாருங்க 4 minus 6 அதாவது 3 2 பாருங்க இது வரும் சாய 2 இது சாய 1 வெட்டிங்கடா வீடை 2 எப்படியும் சுகமா கழிக்க பெரிய ஆள்கூர்ல பெரிய தானத்தை சிறியானத்தை கழிச்சிக்கிட்டு 6 இருந்து 4 கழிச்சா நேர்பெருமானம் பெறும் அப்ப படித்திறன் காணிக்க நீங்கள் என்ன செய்யணும்டா எப்பவும் y-ஆக வந்து y-ஆல கழிக்கணும் x-ஆக கழிக்கணும் உதாரணத்துக்கு y சமன் mx சக c என்ற சமன்பாடு இதுல உங்களை படித்திறன் வெட்டுத்துண்டு கேட்டா எப்படி வரும்னு பார்ப்போம் ரைட் இப்ப இதுல பாருங்க இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு y சமன் 3x சக 2 இதுல படித்திறன் m சமன் 2 m சமன் 3
சி சமன் சக 2. இது நேரடியாக இருக்கு. y சமன் mx c என்ற நேரடி சமன்பாடு இருக்கு. இப்படி ஒரு கணக்கு இந்த y சமன் சய x சய 1 இதில படித்திறன் m சமன் சய 1 c சமன் சய 1 இதுக்கும் நேரடியா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டியது குறியோட போடணும். இப்படி ஒரு சமன்பாடு இருந்தா 2y சமன் rx சக 4 இத பாருங்க. உங்களுக்கு வடிவம் பொது வடிவம் y சமன் mx plus c இந்த பொது வடிவத்துக்கு நாங்க மாத்தோம். இந்த y எங்களுக்கு இந்த y-யோடுக்கு 2 தேவையில்லை. 2 எல்லாத்தையும் பிரிப்போம். y சமன் r இன் கீழ் 10x plus 4 இன் கீழ் 10 இந்த 2ஆல இங்கேயும் பிரிக்கணும். y சமன் பாருங்க பிரித்தீங்கன்னா 3x plus 2 இதிலே உங்களுக்கு தெரியும் y சமன் mx என்ற வடிவம் வந்துடுது. ஆகவே m சமன் 2 m சமன் 3 c சமன் 2. அப்ப பாருங்க நேர்கோட்டு சமன்பாடுகள் படித்திறன் காணிக்க y சமன் mx c என்ற வடிவம் வரும். 2y சமன் rx என்ற இந்த 2ஆல இங்கேயும் பிரிக்கணும் 6 பார்த்தீங்கன்னா 3 4 2 அவை y சமன் mx c என்ற வடிவத்துக்கு வந்துடுது. ஆகவே m சமன் 3 c சமன் 2. அப்ப பொதுவாக ஆகவே நீங்கள் இனிமேல் எந்த ஒரு சமன்பாடு வரைக்கும் நேர்கோட்டு சமன்பாடு உங்களுக்கு y சமன் mx c முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும். முதலாவது காணணும் m காணணும் என்றா y-ஆல கழிக்கணும், x-ஆல கழிக்கணும். அது முதலாவது அடிப்படை. அடுத்தது படித்திறன்றதையும் c என்றது வெட்டுத்துண்டு. ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது நேர்கோட்டின் சமன்பாடு. மீதிய அடுத்த வகுப்புல பார்த்துக்குவோம். நன்றி.